சிறுத்தை நிலைமை ரொம்ப பாவம். ஒரு சீட்டு கேட்டு அவரு தலையில தண்ணி குடிச்சார். கிடைச்சதா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு செந்தில் பாலாஜி. எத்தனை செந்தில் பாலாஜி ஜெயில் முடிச்சு போடுவ? அண்ணாமலை சொந்த ஊர் எது? மண்ணின் மைந்தன் கரூர். அங்கதான் ஆட்டுக்குட்டிலாம் இருக்கு. அதை விட்டுட்டு கோயம்புத்தூர் வந்தா பாய் பிரியாணி அரிசி பிரியாணி சாப்பிட்டோம். இல்ல டம்மி பீஸா போட்டுருக்கு. 39 தொகுதியிலையும் எல்லாம் டம்மி பீஸ் தான். போன போட்டு நேருட்ட என்னப்பா உள்ள மாதிரி இப்படி அவர் இப்போதான் அரசியல் கொண்டு வர்ற, எனக்கு வயசாகி போச்சு, உள்ள இதெல்லாம் ஃபிட்டா பண்ணி இருக்கு, ஸ்டெட் எல்லாம் வச்சாச்சு, நான் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல, இப்படி டெய்லி போன போட்டு பேசுறாரா? ஏன்டா அவர் கப்பல் வச்சிருக்காருயா? கப்பல் கம்பெனி அதிபர் அவரு. கப்பலை போய் சைக்கிள் ஓட்டர் பண்ணிருமா? கவர்னர் மாளிகையில் அப்படியே குழு குழு குழுன்னு தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு 3 நேரமும் கவர்னர் மாளிகை சாப்பாடை சாப்பிட்டு ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டுட்டு ஓய்வு எடுக்கலாமே. ஏன் இந்த வெயில வேகாத வெயில் அடையல? இப்பவே விஜய் தோண்ட போல திமுக கொஞ்சம் விலைக்கு வாங்கிட்டான், அதிமுக கொஞ்சம் விலைக்கு வாங்கிட்டான், பிஜேபி கொஞ்சம் விலைக்கு வாங்கிட்டான். எல்லாம் இப்போ விஜய் ரசிகர் போல எங்க தெரியலாம். பர்ச்சேஸ் தான் எல்லாமே. செந்தில் பாலாஜி வெளியில் இருக்கும்போது 2000 பேர் வச்சிருக்காரு. எல்லாமே கரூர் கம்பெனிஸ், எல்லாம் கரூர் மாஃபியாக்கள். 10 லட்ச ரூபா மாதம் பணம் கொடுத்தா செந்தில் பாலாஜி விட்டு எப்படி போவான்? செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் எப்பவுமே ஒரு 50,000 பேர் நிரந்தர படையோடு இருக்காங்க. சைக்கிள் ஓட்டுவது நீங்கள் எடப்பாடி தான், மோட்டார் சைக்கிள் ஓட்டுவது ஸ்டாலின் தான். யார் ஓட்டினாலும் பின்னாடி தான் உட்காந்துக்கணும் தவிர டிக்கியில் உட்காந்துக்கணும் தவிர நீங்கள் ஓட்ட முடியாது. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்கு. குறிப்பா திமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? இல்லை, திமுகவை பொறுத்தவரை வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் திமுக கூட்டணியில் வலுவா இருக்கு. அதுதான் திமுகனுடைய வாக்கு வங்கி, வலுவான வாக்கு வங்கி. இருந்தாலும் 2026 பாத்தீங்கன்னா விஜய் வர்றாரு, நிறைய பேர் வராங்க சார், புதுமாவும் வராங்க. அப்படிங்கும் போது இந்த எலெக்ஷன்ல அதிமுக வந்து பின்வாங்கும் போது அடுத்த எலெக்ஷன் எப்படி இது அதிமுக நோக்கி மக்கள் போவாங்க? இல்ல, மக்கள் ஆட்டோமேட்டிக்கா எடப்பாடி முதலமைச்சர் ஆயிருந்தார். எடப்பாடி திமுக மீது இருக்கிற வெறுப்பு பூரா மக்கள் வேற ரெமெடியே இல்லை. வேற விஜய் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு வரன்ட்டாரு. அப்போ 26ல் அடுத்த 31ல் வந்தார். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்பவே விஜய் தோண்ட போல திமுக கொஞ்சம் விலைக்கு வாங்கிட்டான், அதிமுக கொஞ்சம் விலைக்கு வாங்கிட்டான், பிஜேபி கொஞ்சம் விலைக்கு வாங்கிட்டான். எல்லாம் இப்போ விஜய் ரசிகர் போல எங்க தெரியலாம். அதிமுக பர்ச்சேஸ் தான் எல்லாமே. காந்தி நோட்டை அடிச்சா எல்லாம் செட்டில் ஆயிடுறான், கும்பலா செட்டில் ஆயிடுறான். நீ ஜெயிச்சுன்னா உனக்கு நல்ல பதவி வாங்கி தரேன், வா. முடிஞ்சு போச்சா? இப்போ விஜயோட ஆட்டம் காணாம போச்சு. இதுதான் தமிழ்நாடு அரசியல். அதனால தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்கள் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். சொந்த கட்சிக்கே காசு கொடுத்தா ஓட்டு போடுவான். திமுக காசு கொடுக்க வேண்டியது. இதுதான் அரசியல். அதனால திமுக என்ன திமுக மேல இவ்வளவு குறைபாடு சொல்றீங்க, நாடாளுமன்ற தேர்தலில் அது எதிரொலிக்கும்ல சார்? எதுக்கு திமுக கூட்டணி ஓட்டு போடணும்? ஆனா திமுக கூட்டணி அதிருப்தியை விட டெல்லி அதிருப்தி அதிகமா இருக்கு. அதுல இவன் காணாம போயிடுறான். இதை பார்க்கறதே இல்லை. இத சார் பல ஊழல் பண்ணாலுமே டெல்லியை ஒழிக்கணும்யா. முஸ்லீம்களுக்கு திமுக ஒண்ணுமே செய்யல. இன்னும் சிறைவாசி ஜெயிலே கிடக்கான். பாவம், வயசான ஆளெல்லாம் நடக்க முடியாம, கண்ணு தெரியாம, கிட்னி ஓயில், அவன் தீவிரவாதியை குண்டா வைக்க போறான். வெளியே விடுங்கன்னா பிஜேபி பயந்துட்டு திமுக வெளியே விட மாட்டேங்கிறான். இருந்தாலும் முஸ்லீம் என்ன பண்ணுவாங்க? திமுக தான். கிறிஸ்டியன் என்ன பண்ணுவாங்க? பிஜேபி எதுக்கணும்னா தலித்துகள் என்ன, வேற வழி இல்லாம திமுக கூட்டணி ஓட்டு போறாங்கன்னு சொல்ல வரீங்க. சிறுத்தை என்ன பண்ணுவாங்க? சிறுத்தை நிலைமை ரொம்ப பாவம். ஒரு சீட்டு கேட்டு அவரு தலையில தண்ணி குடிச்சார். கிடைச்சதா? ஆனாலும் வேற வழி இல்லை. கம்யூனிஸ்ட் பூரா ரெண்டு கம்யூனிஸ்ட், சிபிஐ சிபிஎம் 2 பேருமே திமுக பசை போட்டு ஒட்டிக்கிட்டாங்க. எடப்பாடி பல நூலை விட்டு பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல. காங்கிரஸை உடைக்கலான்னு பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல. அதனால திமுக அதிருப்தியை விட பிஜேபி மீது உள்ள வெறுப்பின் காரணமா எல்லா சிறுபான்மை மக்கள் எல்லாம் நீங்க திமுக ஓட்டு போட்டுருவோம். அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரும்போது என்ன நினைப்பாங்க?
சரியா இது திமுக ஆகாது, அதிமுக போடுவோம். இப்ப இல்ல அதுவரை அதிமுக இருக்குமா சார்? இப்ப அதிமுக பிஜேபி சேர்ந்த பல பேர் சொல்றாங்க தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது அப்படின்னு சொல்றாங்களே. குறிப்பா அந்த ராம சீனிவாசன் மிரட்டுறாரு இப்ப அதிமுகவை. சார், அதாவது தமிழ்நாடு முழுக்க கிளைக்கழகம் உள்ள 2 கட்சி, ஒண்ணு திமுக, அதிமுக தான். பிஜேபி எங்க கிளைக்கழகத்தை காமிக்க சொல்லுங்க, கம்யூனிஸ்ட் காமிக்க சொல்லுங்க, எந்த கட்சி காமிக்க சொல்லுங்க கிளைக்கழகம்? இல்ல இருந்தாலும் அதிமுகவுல வந்து பல கிளைக்கழகம் எந்த இது அணியில இருக்குன்னு தெரியாம இருக்காங்களே சார். இல்லங்க, இப்ப ஓபிஎஸ் அணி இருக்கு, ஓபிஎஸ்ல டிடிவி அணி ஒரு பக்கம், சசிகலா அணி ஒரு பக்கம், எடப்பாடியார் ஒரு அணி ஒரு பக்கம். எடப்பாடியார் அணிக்குள்ளே பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி இன்னொரு பக்கமா இருக்காரு. எப்படா பிஜேபி பக்கம் போலாம் அப்படின்னு டீலர் இருக்காரு. அப்படிங்கும்போது மக்கள் அந்த குளறுபடியிலே இருப்பாங்களா சார்? இல்ல மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கா சார். வேலுமணி எல்லாம் பிஜேபிக்கு போனாலும் செல்லா காசா போயிடுவார். இப்போ ஓபிஎஸ் போய் சுயேட்சை நிக்கிறாருல, முதலமைச்சர் பிஜேபி நம்பி கடைசியா கால வாரிட்டாரு. பலாப்பழத்தில் நிக்கிறாரு, பலாப்பழ சோழ 5 ஓபிஎஸ் இருக்காங்க. எங்கயா எல்லா ஓபிஎஸ் ராமநாதன் அதுல ஒரு ஓபிஎஸ்க்கு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆமா. அப்போ அதிமுகவை யாரும் அழிக்க முடியாது. ஏன் காரணம் கேட்டீங்கன்னா, அவனுக்கு கட்சி வேணும். கிளைக்கழகத்தில் இருக்கவனுக்கு கட்சி வேணும், ஒன்றியத்தில் இருக்கவனுக்கு கட்சி வேணும், நகர செயலாளர் கட்சி வேணும். எடப்பாடி போய் இன்னொரு கட்பாடி வந்தாலும் சரி, அவனுக்கு கட்சி வேணும், அவனுக்கு அரசியல் வேணும். ஆளுங்கட்சி வந்துச்சுன்னா ஜெயலலிதா படத்தை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், டாஸ்மார்க் கடை எடுக்கணும், ரியல் எஸ்டேட் பண்ணணும். இதுக்கு என்ன தேவை? பவர் தேவை. பிஜேபியில் அப்படி கிளைக்கழகம் கிடையாது, எந்த மண்ணுக்கும் கிடையாது. அதிமுக திமுக 2 தான். வார்டு செயலாளர், வட்ட செயலாளர், வண்டு முருகன், செத்து போன கிளவியெல்லாம் கொடுத்து ஓட்டு போட்டு போயிடுவான். இந்த செட்டப்பு தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்கு? 2 கட்சி. மீதி யாருக்கும் இல்லை. அதனால எல்லா கட்சியும் யாரோட போய் சேரணும்? ஒண்ணு திமுக சேரணும், அதிமுக சேரணும். சசிகலா வெளியே போய் செல்லா காசா போச்சு. டிடிவி தினகரன் போய் இப்ப தேடி சசிகலா அவர்கள் 2026 தேர்தல நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 24 கட்ட 31 யாரு இப்பவே யாருன்னு தெரியலையே. 24 எப்படி தெரிய போகுது? எல்லாம் ஓரணியில அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரணியில பிஜேபி, அதிமுக, திமுக எல்லாம் ஒரே அணியா? அப்படி வேணா நடக்கலாம். எடப்பாடி 62 எம்எல்ஏ, பொதுக்குழு, செயற்குழு, கட்சி அலுவலகம், ரெட்டையில எல்லாம் வந்து எடப்பாடி இப்போ ஜெயலலிதா மாதிரி ஆயிட்டாரு. வேட்டி கட்டிய ஜெயலலிதா மாறிட்டாரு. இனி இப்போ எங்க போய் ஒண்ணு சேர்த்துறது? இப்ப ஏத்துட்டு இருந்த ஓபிஎஸ் நேரம் ராமநாதபுரம் போய் ராமேஸ்வரம் போய் இப்ப கடல் பக்கத்துல தேனி பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை போய் இப்படி கேரளா வழியா போயிட்டாரு டிடிவி. இதுதான். அதனால எடப்பாடிட்ட கட்சி இப்ப முழுசா போய் சேர்ந்துருச்சு. இப்ப இனி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அதிமுக அணி என்பது இந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் கவனம் செலுத்தவே இல்லை. இல்லை டம்மி பீஸா போட்டிருக்கு. கனிமொழிக்கு வேலுமணியை போட்ட மாதிரி 39 தொகுதியிலையும் எல்லாம் டம்மி பீஸ் தான். எல்லா அதாவது ஒரு தொகுதியில சைக்கிள் சின்னம் யாரு? டிஆர் பாலுக்கு. ஏன்டா அவர் கப்பல் வச்சிருக்காருயா, கப்பல் கம்பெனி அதிபர் அவர்கிட்ட போய் பிஜேபி கூட என்ன சின்னம்? சைக்கிள் சின்னம். கப்பல்ல போய் சைக்கிள் ஓட்டை பண்ணிருமா? அப்போ பிஜேபி களத்திலேயே இல்ல. இல்ல இருந்தாலும் இப்ப கோவையில பொறுத்தவரை தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டிடுறாரு. அவருக்கு எப்படி சார் இருக்கா? அண்ணாமலை எனக்கு வேண்டாம்னு சொன்னேன், மேலிடத்துல வந்து உத்தரவு நீ போட்டிடுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கரூர் தான், அரவக்குறிச்சி தான் இவர் பேஸ். அங்கேயே காணாம போயிட்டாரு. கோயம்புத்தூர் இப்படி ஓட்டு போடுவாங்க? கோயம்புத்தூர் அவருக்கான களமே அல்ல. சொந்த ஊர் எது? மண்ணின் மைந்தன் கரூர். அங்கதான் ஆட்டுக்குட்டிலாம் இருக்கு. அதை விட்டுட்டு கோயம்புத்தூர் வந்தா பாய் பிரியாணி அரிசி பிரியாணி சாப்பிட்ருவோம். அதனால கோவை என்பது திமுக கணபதி ராஜகுமார் ஜெயிப்பார், அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் திமுகவுக்கும் அண்ணாமலைக்கு தான் நேரடி போட்டி, டஃப் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க சார். திமுக அங்க வந்து கோட்டமேடு முஸ்லீம்கள் வாக்கு அப்படியே விழுந்துரும் உதயசூரியனுக்கு. ஏன்னா அது வந்து 98 குண்டுபிடிப்புல இருந்து திமுக வாக்கு வங்கி, அது முஸ்லீம் வாக்கு வங்கி. குண்டு வெடிச்சப்ப பிஜேபி ஜெயிச்சது, ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார். உத்தரகாண்ட் சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர், 3 மாநில ஆளுநர் அவரு. ஆமா ஆமா ஆமா. அப்போ வேற வழியே இல்லை. அது வேற காலம், இது வேற காலம். இப்போ மோடி எதிர்ப்பு தான் அரசியல். 2 மாநில ஆளுநர் பதவியை விட்டுட்டு இன்னைக்கு தென் சென்னையில வந்து தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இல்ல, அதாவது துரைமுருகன் சொன்ன கதை தான். ஏமா இப்படி வந்துட்டு
நடு ரோடு நிக்கிற துரைமுருகன் வருத்தப்படுறாரு. கவர்னர் மாளிகையில அப்படியே குழு குழு குழுன்னு தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு 3 நேரமும் கவர்னர் மாளிகை சாப்பாடை சாப்பிட்டு ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டுட்டு ஓய்வு எடுக்கலாமே, ஏன் இந்த வெயில வேகாத வெயில் அலையிற? அதுதான் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆளுநர் முடிந்த பிறகு அரசியல்வாதியாக போவதற்கு விருப்பம் அந்த அம்மா. அதனால அந்த அம்மா களத்துல இதுல தோத்துட்டு அங்கிட்டு போக முடியாது, இங்கிட்டு போக முடியாது சார். இல்ல பிஜேபி அரசியல் பண்ணுவாங்கல்ல. மோடியை எப்ப வேணா போய் பார்க்கலாம். முன்னாள் ஆளுநருங்கிற ஒரு பெரிய அடையாளம் இருக்கு. எங்க வேணா போலாம், புரோட்டோகால் இருக்கும். அந்த அம்மாவை துப்பாக்கி ஏந்தி பாதுகாவலர் கொடுப்பாங்க. அப்ப இதுல அரசியல் பண்ணலாம், மத்திய மந்திரி ஆகலாம். அந்த அம்மா ஒரு கணக்கு தான். ஆனா பிஜேபி அங்க கணக்கு பொய்க்க போகுது, இங்கேயும் கணக்கு பொய்க்க போகுது. தமிழிசையை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழச்சி. ஆனா அப்பா காங்கிரஸ், மக பிஜேபி. வாஜ்பாய் சொல்லுவாங்க தப்பான கட்சியில ஒரு நல்ல மனுஷங்கிற மாதிரி. அதனால நம்ம குமரி ஆனந்தனை மதிக்கணும். ஏன்னா காமராஜ் தொண்டர், காமராஜ் தொண்டன் வீட்டிலேயே பிஜேபி வளர்த்திருக்காரு. அப்போ தமிழிசையை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதியாகவே நீடிக்கணும்னு விரும்பி அதனுடைய விளைவு ஆளுநர் ரிசைன் பண்ணி அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்ப அடுத்து அண்ணாமலையா தமிழிசையா தான் போட்டி அடுத்த தேர்தல் முடிஞ்ச பிறகு களத்துல. நேத்து வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு மாவட்டத்துல வந்து மாநாடு போட்டாங்க. அதுல வந்து செந்தில் பாலாஜி அவர்களை தூக்கி பிடிச்சு பேசியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, என் தம்பி உடன்பிறவா தம்பியை வந்து ஜெயில இருந்தாலும் அவருடைய வேலைகள் நீங்க நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை திரைமறைவில் இருக்கிற மாதிரி இப்ப சிறை மறைவுல இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை செய்யறாரா எப்படி சார்? இல்ல கண்டிப்பா. ஏன்னா செந்தில் பாலாஜி வெளியில் இருக்கும்போது 2000 பேர் வச்சிருந்தார். எல்லாமே கரூர் கம்பெனிஸ், எல்லாம் கரூர் மாபியாக்கள். எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன கடை, ஒரு டாஸ்மார்க் கடை. 2000 கடை பதிவே பண்ணாம ஏலமே விடாம 2000 கடை கொடுத்துருந்தார். 2000 பேர் ஒவ்வொருத்தர் 200 பேரோட தொடர்புல இருந்தான். எங்க உதயநிதி போனாலும் 40,000 பேரை உட்கார வச்சிருவோம். 40,000 பேரை 2000 200 கணக்கு போடுங்க, 40,000 ஆச்சா? இந்த 200 பேரை மெயின்டைன் பண்ணுவான். அதுக்கு அவனுக்கு ஒரு டாஸ்மார்க் பார் கொடுத்துருந்தாரு. 10 லட்ச ரூபா அவனுக்கு மாச வருமானம் ஒரு கடைக்கு. ஒரு கடைக்கு. அந்த கணக்கு, அந்த கடை வந்து அரசாங்க கணக்கிலே வராது, கரூர் கம்பெனி கணக்குல வரும். எங்க ஸ்டாலின் போறாரு, மதுரை போறாரா, வேன்ல கொண்டு 200 பேர் உட்கார வச்சிருவோம். 2000 பேர் 40,000 பேர் உட்கார வச்சிருவான். ஈரோடு கிழக்கு கூலி வேலைக்கு போற பூரா 10 கல்யாண மண்டபத்தை பிடிச்சி 10,000 பேர் வச்சிருந்தார். 1 லட்சம் ஓட்டு வாங்கி கொடுத்தார். அப்போ திமுகவை பொறுத்தவரை வாக்கு வங்கியை யார் காமிக்கிறாங்களோ அவர்கள் தான் அங்க வலிமையான தலைவர். அதுல முன்னணி செந்தில் பாலாஜி. இப்போ செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் தேர்தல் முடிஞ்சோன்னே வெளியே வந்துடுவார். தேர்தலில் அண்ணாமலைக்கு எதிராக அரசியல் பண்ணிடுவார். ஒரே காரணத்தினால அவர் சிறையில் முடக்கப்பட்டிருக்காரு. இல்ல அவர் இல்லாட்டியும் செல்வாக்கு இருக்கா சார்? கண்டிப்பா செல்வாக்கு இருக்கு. ஏன்னா அவருடைய ஆட்கள் வேலை செய்யலாம். 2000 பேரை வச்சிருக்காரு நிரந்தரமா. 2000 பேருக்கு மாசம் 10 லட்ச ரூபா வருமானம் வருது டாஸ்மார்க்ல. அப்ப அவன் எப்படி விட்டுட்டு போவான்? 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாலும் அரசு ஊழியர் அவன் கடைசி வரைக்கும் அரசு விசுவாசமா இருக்கான். 55 வயசு வரைக்கும் 58 வயசு வரைக்கும் அரசு விசுவாசமா இருக்கான். அப்போ 10 லட்ச ரூபா மாசம் பணம் கொடுத்தா செந்தில் பாலாஜி விட்டு அவன் எப்படி போவான்? செந்தில் பாலாஜிக்கு நீங்க எப்பவுமே ஒரு 50,000 பேர் நிரந்தர படையோடு இருப்பார். அதனாலதான் நம்பிக்கைக்குரியவர்கள ஒருத்தர் நேரு, பொன்முடி, அடுத்து செந்தில் பாலாஜி. முதலமைச்சர் செந்தில் பாலாஜியை பாராட்டுறாருன்னா அது சாதாரண விஷயம். கடைசி வரைக்கும் அமைச்சராக வச்சிருந்தார. ஹைகோர்ட் கேட்குது, யோ என்னைய அமைச்சரா இருக்கிற நீ, அப்புறம் பெயில் கேட்குற, எங்க அமைச்சர்ல என்ன வெளியே விடுங்க. அதுக்காக மந்திரி பதவி ராஜினாமா பண்ணார். தேர்தல் முடிஞ்ச பிறகு செந்தில் பாலாஜி வெளியே வருவார், மீண்டும் அடுத்த ரவுண்டு வருவார். அதான் செந்தில் பாலாஜி. பல மாவட்டத்துக்கு செந்தில் பாலாஜி இருக்காங்க. திருச்சிக்கு நேரு, திண்டுக்கலுக்கு ஐபி, மெட்ராஸுக்கு சேகர் பாபு, சவுத் மெட்ராஸுக்கு மாசு. திமுகவே நிறைய செந்தில் பாலாஜிகளை கொண்டதுதான். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு செந்தில் பாலாஜி. எத்தனை செந்தில் பாலாஜி ஜெயில் முடிச்சு போடுவ அண்ணாமலை? புதுசு புதுசா வந்துட்டே இருப்பாங்க. செந்தில் பாலாஜியில் உருவாக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதனால அண்ணாமலை எப்ப அரசியலுக்கு வந்தாரு? அண்ணாதுரை எப்ப அரசியலுக்கு வந்தாரு?
அண்ணாமலையா அண்ணாதுரையா 67 வரும்போது பல செந்தில் பாலாஜி கூட தான் வந்தாரு, பல கருணாநிதிகளோட, பல நடிகர்களோட. அப்பெல்லாம் அண்ணாமலை பிறந்தே இருக்க மாட்டார், அண்ணாமலை பிறந்தே இருக்க மாட்டார். அதனால இது அண்ணாதுரை பார்முலா, அண்ணாமலை பார்முலா அல்ல. அதனால திமுகவை என்னைக்கு வீழ்த்தவே முடியாது, அதிமுக என்னைக்கும் ஒழிக்கவே முடியாது. இரண்டுமே தமிழக மக்கள்கிட்ட ரத்தத்தோடு ரத்தமாக நீங்க ஊறிய இயக்கங்கள். அதனால யாரு போய் சேர்ந்தாலும் எங்க போய் சேர்த்துக்கணும், பின்னாடியே டபுள்ஸ் உட்காந்துக்கணுமே தவிர வண்டி ஓட்ட முடியாது. சைக்கிள் ஓட்டுவது நீங்க எடப்பாடி தான், மோட்டார் சைக்கிள் ஓட்டுவது ஸ்டாலின் தான். யார் ஓட்டினாலும் பின்னாடி தான் உட்காந்துக்கணுமே தவிர டிக்கியில உட்காந்துக்கணுமே தவிர நீங்க ஓட்ட முடியாது. அதுதான் திமுக அதிமுக வலிமை. நேத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பத்தியே பெருமையா பேசிட்டு இருந்தாரு. தமிழ்நாடு வந்து எனக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள உறவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கம்பராமாயணம் இங்கதான் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இந்த காணொளி எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்ல, அவருக்கு தமிழ்நாடு 40 நாடாளுமன்ற தொகுதி பாண்டிச்சேரியோடு சேர்த்து, இது இந்தியாவை பல முறை ஆண்டிருக்கு. இந்த 40 சீட்டு எதை சொல்லுகிறதோ அதுதான் இந்தியாவுடைய வேதம். இந்த 40 சீட்டு கிடைச்சிருந்தா வாஜ்பாய் மீண்டும் முதலமைச்சராக இருப்பார், சாரி பிரதமராக இருப்பாரு. கிடைச்சதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தானே. அப்போ ஐக்கிய குஜரால் எப்படி வந்தாரு, தேவகவுடா எப்படி வந்தாரு, நரசிம்மராவ் எப்படி வந்தாரு, நீங்க தமிழ்நாட்டினுடைய விபிசி எப்படி வந்தாரு? விபிசி இருக்கும்போது சொல்லுவாங்க இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி கிடையாது, மெட்ராஸ். இங்கிருந்தே உத்தரவு வருது விபிசிங்க இருக்குவான். சமூக நீதிய விபிசிங்க கையில் எடுத்தார். தமிழ்நாடு தான் சமூக நீதியுடைய பேஸ், தமிழ்நாடு தான். அப்போ இப்ப என்ன நினைக்கிறாரு, இந்தியா கூட்டணி வலுவாக மாறுவதற்கு 40 சீட். ஏன்னா இங்க சாலிட் அடிக்கும் சொல்லி வச்ச மாதிரி திமுக அதிமுக எல்லாம் ஒரு 39 சீட் அடிக்கும். ஆனா என்னுடைய டார்கெட்டே 247 தான் அப்படின்னு சொல்றாரு மோடி அவர்கள். இல்ல, மோடி என்ன வேணா சொல்லட்டுங்க, ஆனா தமிழ்நாட்டில் மோடி கவனம் செலுத்துறாருன்னா தமிழ்நாட்டு மீது பயம் வந்துச்சு தான் அர்த்தம். கண்டிப்பா தமிழ்நாடு மோடிக்கு சப்போர்ட்டா இருக்காது, எந்த காலத்தையும் இருந்தது இல்ல. திராவிட இயக்கம் பிஜேபி சப்போர்ட்டா இருக்கும், அப்படித்தானே? ஆமா, பிஜேபி காங்கிரஸ். ஆனா இப்ப என்ன நினைக்கிறாருன்னா தமிழ்நாடு நமக்கு ஆதரவா களம் மாறும்னு நினைக்கிறாரு. வாய்ப்பே இல்லை. அதுக்காகத்தான் இல்ல. அப்ப என்ன காரணம் சார், இப்ப குறுகிய காலத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து முதல்ல தேர்தல் நடத்த காரணம் என்ன? தமிழ்நாடு அவருக்கு முதல் கண்காணிப்பு வளையத்தில் இருக்கு. தமிழ்நாடு எப்படியாவது தனக்கு சாதகமா மாத்தியெல்லாம் அப்படிங்கிற ஒரு என்ன இருக்கு. நீங்க எடப்பாடிய பலமுறை முயற்சி பண்ணாங்க, மிரட்டியெல்லாம் பார்த்தாங்க, கதவு திறந்திருக்கு ஜன்னல் திறந்திருக்குலாம் சொன்னாங்க. ஆமா, ஒன்றும் நடக்கல. இவரை ஜக்கி வச்சு மிரட்டினாங்க. இப்ப அவரு கோமாக்கு போயிட்டாரு. அப்புறம் சதாசிவம் பழைய சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜி, கேரளா ஆளுநர், அவரை வச்சு மிரட்டினாங்க, ஒன்றும் நடக்கல. எடப்பாடி ஜெயிலுக்கு போற ரெடியா இருக்கான்ட்டார். இப்போ இந்த பாஜகவுல ஏடிஎங்கும் சேர்ந்து இருந்துன்னா திமுக ஆட்டம் கண்டிருக்கும், டஃப் கொடுத்துருப்பாங்க. திமுக ஆட்டம் கண்டிருக்கும். ஆனா கடந்த தேர்தலில் வந்து அதிமுகவோட பிஜேபி போனதுனாலதான் அதிமுகவுக்கே பின்னடைவு. கடந்த 8 தேர்தலில் பின்னடைவுன்னு சொல்றாங்க. உண்மை அதுதான். அப்படிங்கும்போது எப்படி நீங்க டஃப் கொடுத்துருப்பான்னு சொல்ல வரீங்க? ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியலனா கூட நீங்க ஒரு ஓட் பேங்க் பெறலாம். அதுதான் சேக் பண்ணலாம். நீங்க கடந்த தேர்தலில் திமுக 5 லட்சம், நீங்க அந்த திண்டுக்கல் வேலுச்சாமி 5.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். அங்க நின்ன அதிமுக 2 லட்சம் தான் வாங்குச்சு. அதிமுக வாக்கு வங்கி 2 லட்சம்னா பிஜேபி எங்க இருக்குன்னு கணக்கு போட்டுங்க, கண்டே பிடிக்க முடியாது. அப்ப மோடி என்ன நினைக்கிறாரு, அதிமுக நம்மளோட சேர்ந்ததுன்னா நம்ம திமுகவுக்கு ஒரு ஃபைட் கொடுக்கலாம்னு நினைச்சாரு. அது நடக்கல. இருந்தாலும் அண்ணாமலை காரணமா அண்ணாமலை தானே சார்? இல்ல, அண்ணாமலை காரணம் இல்ல, எடப்பாடி தான். இது அண்ணாமலை காரணம் கண்டிட்டு எடப்பாடி வெளியே வந்துட்டார். அதுதான் காரணம். தெளிவா முடிவெடுத்தார். ஏன்னா எல்லா வாக்கு வங்கி எங்க போய் ஒட்டி இருக்கு, திமுக போய் ஒட்டி இருக்கு. ஒண்ணு பிச்சை எடுக்க முடியல, பிச்சு பாக்குறாரு, ஒண்ணும் நடக்கல. எத்தனை தூது விட்டாரு திருமாவளவனுக்கு, நடக்கலையே. வேலுமுருகன் பேசி பார்த்தாரு, உனக்கு ஒரு சீட் தர்றேன், செலவு நான் பாத்துக்கிறேன்னா வேலுமுருகன் வரவே இல்லையே. இல்ல, போயிருந்தா கூட 5 சீட்டோட கொடுத்துருப்பாரு. அப்புறம் முடியும் போலியே. திருமாவளவன் வேலுமுருகன் போன கந்தல் திமுக சேர்க்காய்.
அப்புறம் கம்யூனிஸ்ட் கிளம்பிடுவாங்க. ஆனா எதுவும் நடக்கலையே. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்பிக்கையான கூட்டணி இல்ல. எடப்பாடி பிஜேபியோடு போனதுதான் எடப்பாடி தமிழ்நாட்டு அரசியல்ல புறக்கணிக்கப்பட்டது. நீங்க 21 தேர்தல்ல பிஜேபியோடு போகாம இருந்திருந்தாருன்னா எடப்பாடியே சிஎம். திருச்சியில எப்படி சார்? ஏன்னா ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா கேயினருக்கும் துரை வைகோவுக்கும் ஒரு முட்டிக்கிட்ட ஒரு சண்டை. 2 பேருக்கும் முட்டிக்கிச்சு. எப்படி சார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கேயினர் அந்த அளவு சப்போர்ட் பண்ணுவாரா? அதாவது கேஎன் நேருக்கு இப்ப 2 புள்ள அங்க. ஒண்ணு பெற்ற புள்ள, ஒண்ணு வளர்த்த புள்ள. ஸ்டாலின் கூட சொல்லிட்டார், என்ன பண்ணுவியோ வளர்ப்பு பிள்ளையை ஜெயிக்க வைக்கணும். அது நம்ம வைகோ புள்ள. அப்படிதான் பேசும். இல்ல இருந்தாலும் அவர் தனிச்சின்னத்துல நிக்கிறாரு சார். தனிச்சிலத்துல நிக்கிறாரு. அது அவருடைய சுயமரியாதை. செத்தாலும் தனிச்சின்னம் தான். உணர்ச்சி வசப்படி சொல்றாரு. கண்கலங்க எழுதிருக்காரு. எங்க அப்பாவுடைய தியாக வீணா போயிடும். சின்னம்தான் முக்கியம். சின்னம்தான் முக்கியம். அது பம்பரமே கிடைக்கல. பம்பரம் அவனும் சாட்டை வச்சிருக்கேன், பம்பரம் இல்ல. இல்ல அதுக்கு பேசாம உதயசூரியன் சின்னத்துல நான் கூட கௌரவமா ஜெயிப்பார்ல. இல்ல வாஸ்தவம் தான். இருந்தாலும் அவருக்கு வந்து சுயமரியாதையா கட்சி அங்கீகாரம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அடுத்து அவர் தலைவர். எந்த கட்சிக்கு? மதிமுகவுக்கு தலைவர். மதிமுக தலைவர் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சா அப்போ அடுத்து வர்ற தேர்தலில் அவர் திமுக எம்பியா மதிமுக எம்பியான்னு சந்தேகம் வந்தது. அதனால சுயேட்சை நிற்பது. சந்தேகம் வந்தாலும் இப்ப திருச்சி வந்து முக்கியமான தொகுதி சார். கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்கும். அப்படிங்கும்போது அங்கே விட துறை வைக்க நிக்க வேண்டிய காரணம் என்ன? வேற ஏதாவது தொகுதியில கொடுத்துருக்காங்க. நல்ல 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 கேள்வி, ஆழ்ந்து யோசித்த கேள்வி. அங்க என்ன நடக்குதுன்னா, நேரு தன்னுடைய மகனுக்கு அதை கேட்கிறாரு. திருச்சி சிவா, அவர் பேர்லயே திருச்சி இருக்கு. ஆமா, அவர் சிவான்னு யாருக்கும் தெரியாது. திருச்சி சிவா தான் தெரியும். டெல்லியிலே அவருதான். அவரு தனக்கு கேட்கிறாரு. அடுத்து மகேஷ் பொய்யாமொழி அவருடைய ஆதரவாளருக்கு கேட்கிறாரு. 3 பேரும் திருச்சி காவிரி தான் வேணுங்கிறாங்க. முக்கோணத்துல சண்டை போயிட்டு இருக்கு. பார்த்தார் முதலமைச்சர், 3 பேருக்கு வேண்டாம், வெளில இருந்து ஒரு ஆளை கொண்டா. வைகோ புள்ள, அது நம்ம வளர்ப்பு புள்ள, கை கடக்கமா இருக்கும், நம்ம சொன்னது கேட்கலாம். உதயநிதி மாதிரி அவர் ஒரு புள்ள. அதனால அவர் நிதி ஜெயிக்க வைக்க உங்க வேலை. உங்க மகன் இதில் நிற்கிறாரு, பெரம்பலூர் நிற்கிறாரு, இவரு திருச்சியில. திருச்சினா நேருன்னா திருச்சி என்ன ஒண்ணே தெரியும், நீ ஜெயிக்க வச்சு கூட்டுவா. இப்போ நேரு என்ன பண்றாரு? மகனையும் பார்க்கணும், வளர்ப்பு மகனையும் பார்க்கணும், தலைவரையும் பார்க்கணும். தலைமைக்கும் பதில் சொல்லணும். வைகோக்கும் பதில் சொல்லணும். போன போட்டு நேருட்ட, என்னப்பா அவன் புள்ள மாதிரி இப்படி அவன் இப்பதான் அரசியல் கொண்டு வர்ற, எனக்கு வயசாகி போச்சு, உள்ள இதெல்லாம் பிட்டப் பண்ணிருக்கு, ஸ்டெட் எல்லாம் வச்சாச்சு, நான் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல. இப்படி யாரு சென்டிமெண்டா யாருக்கு இப்ப போன் பண்ணி போன் பண்ணிருக்காரு பேஜ், உன் புள்ள மாதிரி நினைச்சுக்கப்பா, உன் புள்ள வேற அவன் வேற இல்ல, அவனுக்கு நீதான் அரசியல் வழிகாட்டணும், நீதான் தத்து புத்துன்னு பேசுவான், ஆனா ஒண்ணும் தெரியாது. அதனால டெய்லி போன போட்டு பேசுறாராம். சரிண்ணே நான் பாத்துக்கிறேன்னு. இப்படிதான் நிலைமை இருக்கு. அதனால திருச்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு டம்மி பீஸை நிறுத்தியிருக்கு. கருப்பையான மணல் கரிகாலனுடைய தம்பி. அப்போ இதுல என்ன செய்தினா, எடப்பாடி வைகோக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கார். உங்க மகன் தலைவர் ஆவதை, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதை அதிமுக ஆதரிக்குது மறைமுகமா. அடுத்த கூட்டணிக்கு கிளம்பி வந்துடணும். எங்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கிளம்பி வந்துடணும். உங்களுக்கு நான் நன்றி விசுவாசம் பார்த்திருக்கேன். டம்மி பீஸ போட்டிருக்கேன். எங்க இருந்தாலும் திமுக தான் ஜெயிக்கும். திமுக தானே ஜெயிக்கும். இருந்தாலும் நீங்க ஒரு ஃபைட் கொடுக்கல. ஏன் அங்க ஒரு முன்னாள் அமைச்சரை போட முடியுமா முடியாதா? எடப்பாடியால் முடியுமா முடியாதா? முடியும். விஜயபாஸ்கர் அங்க நிக்க முடியுமா முடியாதா? எத்தனையோ சேலத்தை ஒட்டி சுத்தி எத்தனையோ பழைய அமைச்சர்கள் இருக்காங்க. சிவபதி இருக்காரு. சிவபதிக்கெல்லாம் வந்து கம்யூனிட்டி பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, முத்தரையர் சமூகம். ஆனா என்ன பண்ணியிருக்காரு? யாருன்னே தெரியாது, ஒரு அளவு போட்டிருக்காரு. அப்போ வைகோவுக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. உங்க பையன் இப்போ அவர் பையன் கட்சி தலைவராக வருவார்னாலதான் கணேசமூர்த்தி இறந்துட்டார், துரைசாமி கிளம்பி போயிட்டாரு. அப்போ எம்பி ஆயிட்டாருன்னா ஒரு அங்கீகாரம் வந்தது. மதிமுகவினுடைய தலைவர், வைகோவனுடைய மகன் எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர். டெல்லியில பல லாபி இருக்கு. அப்ப இதெல்லாமே எடப்பாடி என்ன பண்றாரு? ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. நான் உங்க மகனுக்கு கஷ்டப்படுத்தல, உங்க மகனுக்கு
சாதகம். பேருக்கு ஒரு ஆள் ஆ, நிப்பாட்டி கண்டிப்பா ஜெயிச்சு. அதனால தயவுசெய்து 26 எனக்கு கொஞ்சம் கவனம் வச்சுங்க. நீ இந்த பக்கம் வந்துருங்க. இதுதான் அரசியல். அரசியலுக்குள்ள ஒரு அரசியல். அத எடப்பாடி தெளிவா சிக்னல் கொடுத்து வச்சிருக்காரு வைகோவுக்கு. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எமது அரங்கத்துக்கு வந்து மிக்க மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.